உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, இனி கொடுமை உன் தேசத்திலே காணப்படாது, அழிவு உன் எல்லைகளிலே காணப்படாது. இதுவரைக்கும் பல கொடுமைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ்ல, வாழ்கிற சமுதாயத்துல, எனக்கு இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டாங்களே, ஒரே கொடுமையா இருக்குதுன்னு கலக்கத்துல இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். இனி அந்த கொடுமை உங்களுடைய தேசத்திலே காணப்படாது. இதுவரை அழிவை நீங்கள் சந்தித்திருக்கலாம், சில இழப்புகள், நஷ்டங்கள், அழிவுகள். இனி அது காணப்படாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கொடுமை அழிவிலிருந்து நம்மை முற்றிலும் மீட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த கொடுமைகளை அவர் தாங்கி கொண்டார். அவர் சிலுவையிலே கொடுமையான பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தார். உங்க மேல வைத்த அன்பு, அவர் உங்களை நேசிக்கிறதுனால, மகனே, மகளே, எல்லா கொடுமைகளையும் நான் சிலுவையில் அனுபவிச்சுட்டேன். நிந்தை, அவமானம், புறக்கணிப்பு, வேதனைகள், அடிகள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு முடிச்சிட்டேன் உனக்காக. ஏன்னா நீ தீங்கை காணக்கூடாது, கொடுமை காணக்கூடாது, நீ மகிழ்ந்திருக்கணும் என்பதற்காக என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த கொடுமையான சூழ்நிலை மாறிவிடும். தகப்பனே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னவர், இனி கொடுமை உன் தேசத்திலே காணப்படாதுன்னு சொன்னீர். இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கொடுமைகள், வேதனைகள், மனம் அடிவை உண்டாக்குற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறி போகட்டும். ஆமேன், ஆமேன்.